ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி ப்ரொமோவில் ஒரு சத்தியம் நான் சொன்ன சத்தியத்தை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சத்தியம் ரிமெம்பர் இருந்திருக்கும். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமலும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ தெரியுதோ தெரியலையோ, பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த சத்தியம் வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ நம்ம வெண்ணிலா அடிபடுறதுக்கு முன்னாடி முதல்ல போலீஸில் ஸ்டேஷனில் இருப்பாங்க இல்லையா நம்ம விஜய். ஸோ அப்போ காவேரி பார்த்திங்கன்னா அது சீரியஸாகவே சொல்ல மாட்டாங்க, விளையாட தான் சொல்லுவாங்க. ஸோ வெண்ணிலா அந்த லெவலுக்கு இறங்கும்போது நம்ம இந்த லெவலுக்கு இறங்கலாமே அப்படின்னு சொல்லி இறங்கி தான் பண்ணுவாங்க. அந்த சத்தியத்தை உண்மையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு கிளியராகவே. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சத்தியத்தை நான் காப்பாற்றுறேன், என் குழந்தை மேலே சத்தியமாக அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கவரி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த சத்தியம் என்ன அப்படின்னா, ஸோ நீ விஜயை வெளில எடுத்துட்டீங்கன்னா, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார் இல்லையா. ஸோ அவங்க சித்திக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க, எங்கேயுமே ஹெல்ப் கிடைக்காதனால ஃபைனலாக காவேரி வெளியில் வச்சு மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம விஜயோட ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வெண்ணிலாவும் காவேரி மட்டும் பேசுவாங்க இல்லையா. அதை அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் வீடியோலாம் எடுப்பார்ல. ஸோ அந்த இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ விஜய் நீ வெளில எடுத்துட்டீங்கன்னா சத்தியமாக நான் விஜய் விட்டு வெளியில் வந்துடுவேன், ஸோ விஜய் விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சத்தியம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சத்தியத்தை தான் இப்போ நிறைவேற்றுறதா வெண்ணிலா கிட்ட சொல்லியிருக்காங்க. வெண்ணிலா அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. பட் அவங்களாவே பார்த்தீங்கன்னா இப்போ நீ சொல்லு, நீ விஜய் விட்டு போயிடுவேன் ஜஸ்ட் கொஸ்டின் தான் கேட்டாங்க. பட் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக எண்ட் பார்த்தீங்கன்னா வீக்காக சேர்ற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா லாஸ்ட் நான் சொல்ல இந்த ஒரு ட்ராக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சோதனைகளுக்கு பின்னாடி கண்டிப்பாக அங்கே ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த சத்தியத்தை தான் நம்ம காவேரி சொல்கிறாங்க. ஸோ வேறு எந்த சத்தியமும் கிடையாது. பட் அதை தான் அந்த சத்தியத்தை அவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ விஜய் வெளியே எடுத்ததுமே அவங்க பேக் தூக்கிட்டு கிளம்புறாங்க. இதான் என்னோட ஒரு கருத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் இன்றைக்கி ப்ரொமோ நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் நல்லாவும் இருக்குது. ஏன்னா நம்ம பிடிஎஸ் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், அது ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்துச்சு. பட் காவேரி சொன்ன வார்த்தைகள் கஷ்டமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களோட ப்ரொடக்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.